இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.5ல் 10th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இன் எ தியேட்டர், ஒரு தியேட்டர் இருக்குது. தெர் ஆர் 20 சீட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸ் இருக்குது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே. அண்ட் 30 ரோஸ் வர் அலாட்டட். டோட்டலாக அந்த தியேட்டரில் எத்தனை ரோஸ் இருக்குது இதே மாதிரி அப்படின்னா டோட்டலாக 30 ரோஸ் இருக்குது. ஸோ n is equal to 30. மொத்தம் tn அப்படிங்கும்போது 30 நம்பர்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்குது. Each successive row contains 2 additional seats than its front row. ஸோ ஒவ்வொரு அடுத்தடுத்த ரோலையும் 2 சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்குது ஒவ்வொன்றுக்கும். இப்போ ஃபஸ்ட் ரோவில் 20 இருக்குது அப்படின்னா அடுத்த ரோவில் 2 இன்க்ரீஸ் ஆகுது, 22. அதுக்கு அடுத்த ரோவில் 24, அதுக்கு அடுத்த ரோவில் 26, இப்படி போய்கிட்டே இருக்குது. அப்போ அந்த லாஸ்ட் ரோவில் அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும், இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அடுத்து கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 20 சீட்ஸ் இன் ஃப்ரண்ட் ரோ. மொத்தம் ஃபஸ்ட்டு எத்தனை சீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் 20. மொத்தம் எத்தனை ரோ இருக்குது, 20 சீட்ஸ் இருக்குன்னா மொத்தம் எத்தனை ரோ இருக்குன்னா இதில் n = 30 ரோஸ் இருக்குது. சரியா? ஒவ்வொரு ரோஸ்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 அடிஷ்னல் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அந்த 2 அடிஷ்னல் சீட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ். ஒரு ரோவுக்கும் அடுத்த ரோவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்க போய் தான் இது ஏபி. 2 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. செகண்ட் ரோ மைனஸ் ஃபஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா 2 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதுதான் டிஃப்ரென்ஸ். அது மாதிரி தேர்டுக்கும் செகண்டுக்கும் 2 வித்தியாசம் இருக்கும். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் 2. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் த லாஸ்ட் ரோ. ஸோ அந்த nth ரோவில் எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் என்னது பார்த்தீங்கன்னா tn. நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வெரி ஈஸி. tn ஃபார்முலா என்ன, a + n - 1 × d. ஸோ a எவ்வளவு 20, n எவ்வளவு 30 - 1, d எவ்வளவு 2. அவ்வளோதான், ஆன்சர் கிடச்சிரும். 29 × 2. ஸோ 20 + 58 = 78. ஸோ இந்த 30th ரோவில் எவ்வளோ இருக்கும், 78 சீட்ஸ் இருக்கும். அப்போது லாஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு, 78ன்னு எடுத்து எழுதணும். அவ்வளோதான். இது வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே, கொஷினை மட்டும் புரிஞ்சுக்கிடணும். இந்த கொஷினை புரிஞ்சு இதில் எது ஏ எது என், டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, மொத்தம் n கேட்டிருக்காங்களா இல்லை tn கேட்டிருக்காங்களா, அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம கடன்னு செஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோவில் 20 சீட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் அப்போனா ஏ. முதல்ல இருக்கக்கூடிய டேர்ம் வந்து 20. அடுத்து இருக்கிற ரோவில் வந்து 2 கூடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த இருக்கும்போது 2 டிஃப்ரென்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அதுதான் d. d = 2ன்னு எழுத தெரியணும். மொத்தம் நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. அப்போ n = 30. அப்போ அந்த 30th ரோ, அதாவது அந்த லாஸ்ட் ரோவில் எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுதான் tn. ஸோ tn கண்டுபிடிக்கணுங்கிறத நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது ஈஸியான சம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.